ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம வந்து ரயில்வே செக்டார் பார்த்தோம், பவர் செக்டார் பார்த்தோம். அடுத்தது வந்து ஆட்டோமொபைல் செக்டார் பார்த்தோம். அதில சில ஆன்சிலரி யூனிட்ஸும் பார்த்தோம். அடுத்து நம்ம ஒரு எவர்கிரீன் செக்டார் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இத எவர்கிரீன் செக்டார்ன்னு நம்ம வந்து கருதலாம். இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார். நம்ம வந்து பார்டர் ஷேரிங் எனிமீஸோட நம்ம வந்து மேட்ச் பண்றது வரைக்கும் நமக்கு வந்து இந்த செக்டாருடைய டெவலப்மெண்ட் இருக்கும். இதில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எக்ஸ்பைரி இருக்கு. அதனால டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் இருக்கு. அதனால மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கணும். கவுண்டர் டெவலப்மென்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனால இது ஒரு எவர்கிரீன் செக்டார்ன்னு நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு த்ரெட் என்னன்னாக்க பொலிட்டிக்கலுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறாம இருந்தா போதுமானது. மிச்ச இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரம் தான் பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமான ஆலோசனை கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படல. பைசா வாங்கிட்டு நம்ம எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்றது இல்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம பிசினஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்க நெறைய பேர் நெறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நம்மளோடது. அனாலிசிஸ் பேட்டர்ன நம்ம பார்த்துருப்பீங்க. அ அதுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு நம்மள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த மாரி அனாலிசிஸ்லாம் தேவைப்படுதோ, அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சஜஷன் குடுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட இதில வந்து கொஞ்சம் லைக்ஸையும் கொஞ்சம் நெறைய பண்ணுங்க. அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இன்னும் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஜஸ்டிஃபையபிளா இருந்ததுன்னா, நீங்க எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே! இப்ப நம்ம வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டார்ல எனக்கு பிடிச்ச சில அந்த ஒரு மூவில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளிப்ஸ் இருக்கு. அத நம்ம பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணுவோமே! ஒண்ணு புரிஞ்சுக்கோ. என்ன பொறுத்தவரைக்கும் வட்டமான கல்ல விட கரடு முரடான கல்ல தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் சொல்றது உனக்கு புரியணும்னா மத்தவங்க சொல்றத கேட்காம நீ சொந்தமா சிந்திக்கணும். உனக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்கிக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த உலகத்தோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்தா அதை சமாளிக்கிற திறமையும் வரும். மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. ஒரு எட்ஜுக்கு போனாதான் நாம என்னன்னு புரியும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இத சேர்த்து விட்டேன். அதில மிலிட்டரி மேன்ஸ்லாம் வராங்க. நல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து என்விரான்மென்டல் அனாலிசிஸ்க்குள்ள போவோம். பொதுவா ஒரு கம்பெனியோ, ஒரு செக்டாரோ அனாலிசிஸ் பண்ணோம்னா, என்விரான்மென்டல் அனாலிசிஸ் பண்ணணும். டெக்னாலஜி அனாலிசிஸ்மென்ட்டும் டிமாண்ட் எப்படி இருக்கு? அது டெமோகிராஃபிக்க வச்சு அது டிஃபென்ஸுக்கு வந்து டெமோகிராஃபிக் வராது. அதுக்கு பதிலா பார்டர் செக்யூரிட்டி, த்ரெட் அத தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். என்விரான்மென்ட்டுக்குள்ளேயே அதெல்லாம் வந்துரும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோடைய ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டீஸ் பார்க்கணும். அதுக்கு எப்படியெல்லாம் கவுண்டர் மெஷர் எடுக்க போறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம வந்து சப்சிக்வென்ட்டா நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்விரான்மென்ட் பார்த்துப்போம். அ எந்த ஒரு கண்ட்ரிக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட். எல்லா கண்ட்ரிக்குமே. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ வருஷ காலம் வந்து அடிமைப்பட்டு இருக்கிறோம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல்ல நம்ம வந்து அடிமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு எந்த உரிமையுமே இல்லைங்கிறத பார்த்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அது ஹிஸ்டரியா படிச்சிருக்கிறதாங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. நம்மளே பொறக்கிற நேரத்தில சுதந்திரம் அடைஞ்சுட்டோம். பட் நம்மளாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹிஸ்டரி படிக்கிறதுக்கான சான்ஸஸாவது இருந்தது. இப்ப எப்படி இருக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தில எந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியாது. இந்தியன் மாரி 2 சினிமா எடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ, இப்ப அந்த மாரி வரும்போது நம்ம ராணுவம் வந்து கொஞ்சம் அசந்துட்டாங்கன்னா கூட, பக்கத்தில இருக்கக்கூடிய நம்மள காட்டிலும் பெரிய கண்ட்ரி வந்து சைனா உள்ள வந்துட்டான்னா, நம்மள அடிமைப்படுத்திட்டான்னா இன்னும் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த உரிமையெல்லாம் கூட இருக்காது. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப நமக்கு வந்து பிக்கஸ்ட் பார்டர் த்ரெட் ஃப்ரம் சைனா இருக்கு. இதுல ஒரு சின்ன ஃபோக்கஸ் வந்து பி.வி. நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பாகிஸ்தான் தான் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாகிஸ்தான சுத்தி சுத்தியே இருந்தது. அதுக்கப்புறம் தான் பி.வி. நரசிம்மராவ் கவர்மெண்ட் வரும்போது தான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாத்துனாங்க. சைனா தான் ஃபியூச்சர் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க மாத்தினாங்க. அதிலிருந்து நம்மளுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சைனாவ பேஸ் பண்ணி வர ஆரம்பிச்சது. கவுண்டர் அண்டு
அட்வான்ஸ்மெண்ட் 2மே வந்து இருந்தது. அதாவது டிஃபென்ஸ் அண்ட் அசால்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி கவுண்டர் அண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்தியால வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃப்ளாங்க் அட்டாக். ஃப்ளாங்க் த்ரெட் அப்படின்னு சொல்றது. ஃப்ளாங்க் அப்படின்னு சொன்னா, இது வந்து இப்ப ஒரு முறைப்படுத்தப்பட்டு உள்ள வராது. திடீர்னு ஏதாவது ஒரு சிட்டியில வந்து குண்ட போட்டு போறது, இல்லாட்டி துப்பாக்கி வச்சு சுடுறது, இதெல்லாம் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் செய்றாங்கன்னா, அதெல்லாம் வந்து ஃப்ளாங்க்ன்னு சொல்லுவோம். ஸோ, இப்ப அந்த ஃப்ளாங்க் த்ரெட் வந்து நமக்கு வந்து டெரரிஸ்ட் குரூப்ல இருந்து இருக்கு. இதுல நம்ம அரசியல் படுத்த வேண்டாம். சில கண்ட்ரிஸே ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் நம்ம அடிபடுது. அப்படிதான் பொது படையில சொல்ல முடியும். தெரிஞ்சா கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ, அப்ப இங்க நமக்கு வந்து இந்த 2த்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப சைனா எப்படி பார்க்க போறான்? நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளோட இந்தியா மேப்ப ஆல்ரெடி நீங்க ஒரு தடவ எடுத்து கற்பனை பண்ணிக்கங்க. அப்படியே நீங்க அந்த அந்த ஜம்மு காஷ்மீர உட்டுருவோம். நம்ம பாகிஸ்தான ஒட்டி வரக்கூடியது பலுசிஸ்தான், அ அந்த சைடெல்லாம் உட்டுருவோம். இந்த சைடு மாத்திரம் ஈஸ்ட் சைடு மாத்திரம் நம்ம பார்ப்போமே. நமக்கு வந்து பூட்டான், அப்படியே நேபாள், அ இதெல்லாம் வந்து சேர்ற இடம் இந்தியா, சைனா, பூட்டான் சேர்ற இடம் சிக்கன் நெக் இருக்கு. அந்த இடத்த பிடிச்சுட்டாங்கன்னா, அப்படியே நேபாள் வழியா அ உள்ள வந்தான்னாக்கா, நார்த் ஈஸ்ட் அப்படியே கட் ஆயிரும். அப்போ ஒரிசாவோட நம்மளுடைய மேப்பே சுருங்கி போயிரும். நார்த் ஈஸ்ட்ல வந்து 6 ஸ்டேட்டோ, 7 ஸ்டேட்டோ இருக்கு இல்லைங்களா? அது அப்படியே கட் ஆயிரும். அப்ப ஈஸியா அவன் வந்து கொண்டு போவான். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, நமக்கு வந்து போன மன்மோகன் சிங் கவர்மெண்ட், அது போன 10 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சைனா வந்து நம்மள சுத்திட்டான். எப்படியெல்லாம் சுத்தினான்னாக்க, இந்த சைடு ஸ்ரீலங்காவ ட்ராப் பண்ணிட்டான். அந்த சைடு மாலத்தீவ ட்ராப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து கல்ஃப்ல கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கிட்டு, இந்த சைடு தான் பாகிஸ்தான் இருக்கே அவனுக்கு. அதனால இப்படி செக்யூர் பண்ணிட்டாங்க. இப்படி செக்யூர் பண்ணனா, முன்னாடி வந்து இதுவரைக்கும் நடந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் சைடு எதுவுமே நடக்கல. சவுத் சைடு நமக்கு சண்டையே நடக்கல. அதனால நமக்கு அந்த வாரோட இம்பேக்ட் அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பெருசா சவுத் சைடு எதுவுமே நம்ம அனுபவிக்கல. எல்லாமே இருந்த 3 வாருமே நார்த் சைடோட முடிஞ்சு போச்சு. இப்ப சைனா வார் வந்தது அப்படின்னு சொன்னாக்க, 2 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. ஒண்ணு ஃபிளாங்க் அட்டாக் ஃப்ரம் த்ரூ டெரரிஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா. என்டயர் இந்தியா. அதனால தான் அந்த நக்சல் குரூப்ஸ் இவங்களெல்லாம் வந்து உள்ள வந்து எல்லா சைடும் பரப்பி விட்டுறது. சைனா கண் அசைஞ்சான்னா இவங்க அங்கங்க குண்டு போடுற மாரி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஸ்ரீலங்காலேருந்து பிடிச்சாங்க. ஸ்ரீலங்கா போர்ட்ட வந்து தான் ஹம்பந்தோட்டா எடுத்துட்டாங்களே. அங்கேருந்து பிடிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு என்னென்னலாம் த்ரெட் இருக்கு. அந்தமான வந்து கவர் பண்ணிடுறாங்க. அந்தமான் நம்ம சைடு அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு அந்தமான் கவர் பண்ணாங்க. கூட டிஸ்டன்ஸ் கூடவா இருந்தா கூட கவர் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அ மெட்ராஸ், அப்புறம் வந்து விசாகப்பட்டினம், அப்படியே பெங்கால், கல்கத்தா வரைக்கும் இது போயிடும். ஈவன் ஒரிஸ்சா வரைக்கும் கூட அவனால டார்கெட் பண்ண முடியும் ஸ்ரீலங்கால இருந்து. 2 மணி நேரம் 2 1/2 மணி நேரம் தானே ஃப்ளைட் ஜர்னியே. அதுக்கப்புறம் மாலத்தீவ எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க, எகைன் திருப்பி கேரளா, கர்நாடகா, கோவா, பஞ்சாப், அ இது மகாராஷ்டிரா, கோவா, அ இது வந்து குஜராத், பஞ்சாப் அப்படி போயிடும். இப்ப பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானோட அந்த துறைமுகம் ஏதோ ஒரு துறைமுகம் இருக்கு. அங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, குஜராத், பஞ்சாப், குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பே வரைக்கும் அவங்க கவர் பண்ணிருவாங்க. ஸோ, இப்ப இவன் வந்து இந்த சைடு வந்து மகாராஷ்டிரால பாதி இல்லாட்டி கர்நாடகா வரைக்கும் கூட கவர் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அவங்க இப்படி கவர் பண்ணி தான் வந்து அந்த நேஷன்ஸ் எல்லாத்தையுமே பொலிட்டிக்கலா மூவ் பண்ணாங்க. நம்மளோட இன்ஃப்ரா இங்க என்ன பண்றோம், இப்ப அதுக்காகத்தான் நமக்கு வந்து ஷாகர் மாலா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சீஷோர்ஸஸ ஃபுல்லா கனெக்ட் பண்ணணும். அப்படியே இந்த சைடு பஞ்சாப்லேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா, கன்னியாகுமரி வழியா அ ஒரிஸ்சா வரைக்கும் போகணும். நார்த் ஈஸ்ட்டுக்கு போகணும். ஒரிஸ்சா வரைக்குமாவது அட்லீஸ்ட் போகணும். அப்படி வந்து கவர் பண்ணாங்க. இதுக்கு பேரு சாகர் மாலா திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அவன் ஒரு மாலா திட்டம் கொண்டு வந்தா, நம்ம இன்சைட்ல கொண்டு வந்தோம். அப்ப ஈஸியா டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் கிடைக்கும். பெரிய ரோடு, ரயில் பேரலலா ரயில் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்கும். ஸோ,
இப்ப இந்த சைடு இருக்கக்கூடிய ஷிப்பு வந்து நமக்கு ஸ்ரீலங்காவ சுத்தி தான் வரணும். ராமர் பாலத்த இடிச்சு வர முடியாது. ராமர் பாலத்த இடிச்சோம்னா, இன்னும் செக்யூரிட்டி த்ரெட் இருக்குங்கிறது தான் நேவியோட ரிப்போர்ட். அப்ப இந்த சைடுலேருந்து இந்த சைடு, இந்த சைடுலேருந்து இந்த சைடு கிறிஸ் கிராஸா வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து சண்டேன்னு ஒண்ணு வந்தது அப்படின்னு சொன்னாக்க, வெப்பன்ஸ் சப்ளை பண்ணணும். அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸு, ஃபுட் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணணும். அதே மாரி இவங்களையும் நம்ம வந்து செக்யூரிட்டி சோல்ஜர்ஸையும் நம்ம மூவ் பண்ணணும். இப்ப இது எல்லாத்தையும் நம்மளால ஈஸியா கிறிஸ் கிராஸா வந்து ரயில்வே இதுல வந்து ப ப ப ப்ராஜெக்ட்ல வந்து இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் கொண்டு போறாங்க. இப்ப இந்த சாகர்மாலா திட்டம் இருக்கு. அப்புறம் குட்டி, குட்டி போர்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்றாங்க. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு குட்டி, குட்டி போர்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு காரணமும் இதுதான். டக்கு டக்குன்னு அங்கங்கே மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இது ஒரு மிகப்பெரிய இது. என்ன ஏன் அவன் ஸ்ரீலங்காவ ஒரு சைனா எப்போதுமே ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா எடுப்பான். எந்த கண்ட்ரிய டார்கெட் பண்ணிட்டானோ, அதோட ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ எடுப்பான். நம்ம வந்து பங்களாதேஷ் பிரிச்ச அந்த இந்திரா காந்தி பாகிஸ்தானோட செஞ்ச வார் பங்களாதேஷ் பிரிஞ்சது இல்லைங்களா? நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் வந்து நம்ம ஆப்பரேட் பண்ணினது எல்லாமே அந்தமான். அந்தமான்ல இருந்து தான் நம்ம மெ ம மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஆப்பரேஷன நம்ம வந்து முன்னெடுத்தோம். அதனால அவன் வந்து ஸ்ரீலங்காவ பிடிச்சுட்டா இந்த சைடு நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஃபுல்லா ஸ்ரீலங்கால இருந்து கவர் பண்ணிறலாம். பிளஸ் அந்தமானையும் கவுண்டர் பண்ணிக்கலாம். மாலத்தீவ்ஸ பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த சைடு வந்து வெஸ்ட் சைடு ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் 2த்தையுமே ப ம இவங்க வந்து பாகிஸ்தான் வந்து நார்த் வெஸ்ட்டையும், மாலத்தீவுல இருந்து சவுத் வெஸ்ட்டையும் பிடிக்கலாம். அப்படிங்கிறது தான் இவங்களுடைய புரோகிராம். இப்ப நம்ம இதுக்கு கவுண்டர் எடுக்கணும். கவுண்டர் எடுக்கணும்னா என்ன? சைனாவ சுத்தி நம்ம இப்படி வைக்கணும். அதனால தான் நம்ம சைனாவ சுத்தி எப்படி வைக்கிறோம்? பூட்டான் வந்து பூட்டானையும் அசச்சு பார்த்தாங்களே! பூட்டான வந்து எப்படியும் விட்டுறவே கூடாது. பூட்டான் நாளைக்கு மாறுனாலும் கஷ்டம். நேபாள்ல மன்னராட்சிய கவுத்தி விட்டுட்டு கம்யூனிசத்த கொண்டு வந்தாங்க. அப்ப நேபாள் நம்ம கைய விட்டு போகுது. இப்ப ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. முன்னாடி நேபாள் ஃபுல்லா இந்தியா சப்போர்ட்டா இருந்தது. இப்ப ஐசோலேட் ஆகுது. மாறி, மாறி எலக்ஷன் வருது. பூட்டான்லயும் அதே மாரி அவங்க அந்த வேலைய பார்க்குறாங்க. நம்ம வந்து பூட்டான்ல வந்து பூட்டானுக்கான மிலிட்டரி செக்யூரிட்டி நம்ம குடுக்குறோம். பிளஸ் நம்ம அந்த இடத்துல கேம்பும் போட்டுக்கிறோம். இதே மாதிரி நம்ம வந்து சைனாக்கு எப்படி நம்மளோட இந்தியா, பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ, அதே மாரி தான் சைனாக்கும், மங்கோலியர்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்ப நம்ம மங்கோலியர்ஸ கவர் பண்றோம். இப்படி வந்து அவன சுத்தி நம்ம ஒரு மாலா திட்டத்த கொண்டு வரோம். அதனால தான் நம்மளால வந்து பலுசிஸ்தான், பிஓகேவ விட்டு குடுக்கவே கூடாது. விட்டு குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அவனுக்கு வந்து இதுவரைக்கும் போயிடுவான். அவன் யுகே வரைக்கும் அந்த ரோட கொண்டு போயிருவான். அதாவது இஸ்தான்புல். இஸ்தான்புல் வரைக்கும் கொண்டு போயிடுவான். துருக்கி இஸ்தான்புல் வரைக்கும் கொண்டு போயிடுவான். அப்ப நம்ம அது அவனுக்கு அங்கே ஆப்பரேஷன்ஸ்லாம் நெறைய ஈஸியா கெடைச்சிரும். எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ் வச்சுட்டு கவர் பண்ணலாம். இந்தியா மாத்திரமே அவனுக்கு எதிரி இல்ல. உலகமே சைனாவ தவிர்த்து பாக்கி எல்லாருமே எதிரி தான். அப்ப அந்த மாரி போயிடும். அ அதனால நம்ம வந்து என்ன பண்ற வேண்டியிருக்கு, இப்ப சைனா ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருஷமா அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணின விஷயத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம இப்ப கவுண்டர் குடுக்கக்கூடிய இன்னும் நம்ம வந்து கவுண்டர் செக்யூரிட்டிய நம்ம இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிறது தான். அ மு நிதர்சனம். நம்ம இன்னும் நெறைய நம்ம கடக்க வேண்டியது இருக்கு சைனாவோட ஸ்ட்ராட்டஜில. அதுக்கப்புறம் சைனாவ அசால்ட் பண்றதுக்கு உண்டானதையும் சேர்த்து டெவலப் பண்றோம். இப்ப நம்ம பேரலலா எல்லாமே சேர்த்து சேர்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது எவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட். சைனாவ நம்ம வந்து அ ப இது ம ம சைனாக்கு ஈக்குவலா நம்மளால பேலன்ஸ் பண்றது வரைக்கும், இது ஃபுல்லா டிஃபென்ஸ் செக்டார் வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒண்ணே ஒரு த்ரெட் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, பொலிட்டிக்கலா பெர்ஸ்பெக்டிவ் மாறாம இருந்தால், இது சைனாவ பேலன்ஸ் பண்றது வரைக்கும், ஈக்குவலைட் பண்றது வரைக்கும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? டிஃபென்ஸ் அண்ட் அசால்ட், ஏர், சர்ஃபேஸ், சி டெக்னாலஜிஸ்லயும் இருக்கு இப்ப. அதையும் நம்ம பார்க்கணும். சரி, இந்த சைனாவோட நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதோட டெவலப்டு நேஷன் சும்மா இருப்பாய்ங்களா? டெவலப்டு நேஷன் பாருங்க, எந்த உலகத்துல இது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும், உடனே அங்க போய் அவங்க உள்ள வந்து ஏதோ ஒரு கலவரத்த பண்ணி, அவங்களுக்கு சண்டைய மூட்டி விடுறாங்க. இப்ப அதே இது நிலை நாளைக்கு இந்தியாவுக்கும் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு வராதுங்கிறதுக்காக எந்த நிச்சயமும் இல்ல. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? இண்டிஜீனியஸா நம்ம வரணும். இன்னைக்கு நம்ம நெறைய வந்து
இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் வெப்பன்ஸு. நாளைக்கு அவைங்களுடைய சண்டை வந்துச்சுன்னா யார் இப்போ வெப்பன்ஸ் குடுப்பா? அதனால இண்டிஜீனியஸ் டெவலப்மெண்ட்ட இந்த கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரியான மிகப்பெரிய த்ரெட்டுல வந்து இந்தியா இருக்கிறதுனால, நம்ம வந்து டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணக்கூடிய தொகை ஜாஸ்தியாகுது. ஜாஸ்தியா தேவைப்படுறது. இன்வெஸ்ட்மென்ட் ஆர்&டி நெறைய செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதனால வேரியஸ் செக்டார்ஸ், வேரியஸ் கம்பெனிஸ் அ வந்து அசோசியேட்டட் வித் த டிஃபென்ஸ் புரொடக்ஷன்ஸ். அவங்க எல்லாருமே வந்து இன்னும் நெறைய வருஷத்துக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருப்பாங்க. பிசினஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இது போக என்ன பண்றோம், நம்மளோட அடுத்த பார்ட் வருவோம். இப்ப நம்ம வந்து மார்க்கெட் சைஸ நம்ம பார்ப்போமே. மார்க்கெட் சைஸ்ல வந்து ஒரு குளோபல் லெவல்ல வந்து ஒரு ஏதோ பெஞ்ச்மார்க் மெஷர்மென்ட் வைக்கிறாங்க. பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதுல வந்து இந்தியாவோட ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 0.097. இதுல பெஸ்ட் ஸ்கோர் என்னன்னா 0.0 தான் பெஸ்ட் ஸ்கோர். அதாவது 00ன்னு இருந்தா தான் பெஸ்ட் ஸ்கோர். அப்பதான் நம்ம வந்து ஆல் டைம் வந்து அதாவது இந்த ஒரு இது சொல்லுவாங்க. அ இடியமா அது ஃப்ரேசஸ் சொல்லுவாங்க. இந்த கீப்பிங் ஒன்ஸ் பவுடர்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்றது. அந்த கீப்பிங் ஒன்ஸ் பவுடர்ஸ் ட்ரை அப்படிங்கிற லெவல்ல தான் இந்தியா ஓட மிலிட்ரி இருக்கு அப்படிங்கிறது. அ நம்ம வந்து 4த் ரேங்க்ல இருக்கிறோம். அதே மாரி 3 லார்ஜஸ்ட் ஆர்மி நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். 4த் கிட்டக்க வரும். 4த் லார்ஜஸ்ட்டோ, 5த் லார்ஜஸ்ட்டோ வரும். இப்ப இந்தியாவோட டிஃபென்ஸ் புரொடக்ஷன் டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, 25 பில்லியன் வந்து வரணும். எப்ப வரைக்கும்? 2025 வரைக்கும். 2025க்குள்ள. இப்ப வந்து 5 பில்லியன் எக்ஸ்போர்ட். அதுல எக்ஸ்போர்ட் இருக்கணும். அப்ப இந்த 25 பில்லியன் வருதுன்னா, எஃப்டிஐ உள்ள வரணும். நம்ம நெறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. அ இண்டிஜீனியஸ் நம்மளோட இதுவே நெறைய ரீப்ளேஸ்மென்ட்க்குள்ள வருதே. எல்லாமே ரீப்ளேஸ்மென்ட்க்குள்ள வருது. அதனால வந்து இவ்வளவு தூரம் தேவைப்படுதுன்றான். நம்ம இந்த தொகைய ஒதுக்கலைன்னா 26, 27லாம் அவன் வந்து அ இந்தியா தான் பெரிய மீனே கிடைக்குதே, சின்ன மீன் தைவான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அடிச்சு தூக்கி விட்டுருவாய்ங்க. நம்ம வந்து பிக்கஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டர் எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து அ 5,25,000 கோடி ரூவா 66 பில்லியன். அது நம்மளுடைய பட்ஜெட்ல வந்து 13.31% இது ப்ரீவியஸ் பட்ஜெட்ல ஒதுக்கின தொகை. அதுக்கு முன்னாடி இத காட்டிலும் கம்மியா இருந்தது. அத நம்ம மறந்துடக்கூடாது. இந்தியாவோட மிலிட்டரி ஸ்பெண்டிங் வந்து பார்த்தோம்னாக்க, இப்ப 76 பில்லியன் 3 ஹையஸ்ட் வேர்ல்ட் இன் 2001. நமக்கு வந்து இது இன்னும் மேல 9.9% இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. 2020ல 33% ஃப்ரம் 2012 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படித்தான் நம்ம சொல்றோம். 2012ல வந்து இப்ப இருக்கக்கூடிய இதிலேருந்து 67% தான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து பில்லியன் கணக்குல வராது. மில்லியன் கணக்குல தான் இல்லாட்டி ரொம்ப கம்மியான பில்லியன் கிட்டக்கு தான் வரும். ஸோ, அப்ப இது மார்க்கெட் சைஸ் இன்னும் இருக்கு. அ ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம நெறைய எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்திலயும் இருக்கிறோம். அது அசால்ட் ரைஃபிள்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி மிசைல்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி டிஃபென்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டமா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம டிஃபென்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் நம்ம இப்ப ரஷ்யாலேருந்து வாங்கியிருக்கிறோம் ஏர் டிஃபென்ஸ்க்கு. அதையே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்லாம் வேற போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நெறைய பணம் செலவாகுது. தனித்தனியா பணம் பண்றாங்க. மிச்ச மாரி இல்லாம இந்தியாவுல வந்து பொதுவா வந்து இந்த டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரூவல்ங்கிறது 3 ஸ்டேஜ்ல வரும். நீடு, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீட அக்செப்ட் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறமா தான் ப்ரொபோசல் போடணும். அதுக்கப்புறமா தான் எந்த கம்பெனி, என்ன பிராண்டு, என்ன ஃபெசிலிட்டி, என்ன டெக்னாலஜி அப்படிலாம் அப்புறம் செய்வாங்க. ஸோ, ஒரு 3 ஸ்டேஜுக்குள்ள போகும். இப்ப வந்து டிஃபென்ஸ் புரொடக்ஷன் வந்து நம்மளுடைய இந்தியாவோட டிஃபென்ஸ் புரொடக்ஷன், இண்டிஜீனியஸ் டிஃபென்ஸ் புரொடக்ஷன் வந்து 1,00,000 க்ரோர்ஸ கடந்திருக்கு. இந்தியாவோட இம்போர்ட் வேல்யூ பார்த்தோம்னாக்க, 2020ல வந்து 463 இருக்கு. இப்ப 21ல 469 இருக்கு. இப்பலாம் அது கடந்து போயாச்சு. நம்ம இப்ப வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ஒரு 3, 4 வருஷமா தான் செய்றோம்னு வச்சுக்கங்களேன். 35,000 கோடி தான் இப்ப கிடைச்சிருக்கு.
இத வந்து இல்ல 35,000 கோடி ரூபாயா ஏத்தணும் அப்படின்னு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள ஏத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ங்கிறது 2020ல அந்த பிளான் பண்ணும்போது செஞ்சது. இப்ப 2025க்குள்ள வரணும். இன்னும் 2 வருஷம் இருக்கு. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 15,000 கோடிக்கு இருக்கு. இத வந்து டபுள் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து 15,000 கோடிக்கு இருக்கு. இத டபுள் பண்ண போறாங்க. 1.94 பில்லியன். ஸோ இப்ப இந்த சைஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. நம்ம பட்ஜெட்ல ஒதுக்கக்கூடிய தொகை எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஸோ இப்ப எம் அ இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. இப்ப என்ன குரோயிங் டிமாண்ட் என்ன இருக்கு? நம்ம வந்து இப்ப வரைக்கும் 334% வந்து எக்ஸ்போர்ட்ட வந்து எடுத்திருக்கிறோம். பெர்சன்டேஜ பார்த்து மலைக்க வேண்டாம். ஏற்கனவே 0%லிருந்து நம்ம அந்த 5 வருஷத்துல பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். 0%ன்னா என்ன எக்ஸாக்ட் 0 கிடையாது. நம்ம அப்பைக்கப்ப சின்ன சின்ன ரேடார்லாம் குட்டி குட்டி கண்ட்ரிக்குலாம் ஏற்றுமதி பண்ணுவோம் பிஇஎல்ல இருந்து. அதெல்லாம் நடக்குது. இப்ப நம்ம ரேடார் சிஸ்டத்தலாம் பிஇஎல் வந்து பயங்கரமா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டிஆர்டிஓவோட சேர்ந்து. அதெல்லாம் நெறைய போய்க்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து 75 கண்ட்ரீஸ்க்கு வந்து கொலாபரேட்டிவா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எஃபோர்ட் எடுக்குறாங்க. இதுல எவ்வளவு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு, எம்ஓயு சைன் ஆயிருக்கு, எவ்வளவு ப்ராஜெக்ட் ஸ்டேஜ்ல இருக்கு, ஃபினிஷிங் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த டேட்டா என்னால எடுக்க முடியல. இப்ப நம்ம வந்து 35,000 கோடி ரூவா 2024க்குலாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க டார்கெட்டு. அதுக்கு ஏத்த மாரி தான் போகும். இது இன்க்ளூடிங் மிசைல்ஸ். பிரம்மோஸ்லாம் நம்ம வந்து அவங்க மலேசியா, சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்குலாம் குடுக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இது சொல்றாங்க. மலேசியா, பர்மாவுக்கு வந்து மியான்மர். இது மாரி நம்ம குட்டி குட்டி கண்ட்ரீஸ்லாம் சைனா எங்கெங்கலாம் வரானோ அதெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். அ ம ப பர்மாவ பிடிக்கணும். பர்மான்னே எங்களுக்கு வந்துட்டு இப்ப தான் மியான்மர பிடிக்கிறோம். நம்ம வந்து அதே மாரி மலேசியாலாம் அந்த சைடு போகாம நம்ம நம்ம சைடு நம்ம பார்க்குறோம். இது மாரி நெறைய ஆக்டிவிட்டீஸ் செஞ்சுகிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். அதே மாரி இந்த இண்டிஜீனியஸ டெவலப் பண்றதுக்காக நெறைய ஸ்டார்ட் அப் குடுக்குறாங்க. ஈவன் நமக்கு ஐடியா இருந்து எனக்கிட்ட ஒண்ணும் செய்றதுக்கெல்லாம் ஒண்ணும் வழி இல்லன்னு சொல்லி அவங்களுக்கு லெட்டர் போட்டா போதும். உங்கள பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றது கேப்பபிலிட்டி இருந்துச்சுனாக்க, அத நமக்கு வந்து குடுத்துடுறாங்க. ஸோ, இப்ப இது வந்து 2022ல 595 குடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டா டெவலப்மெண்ட்லாம் இருக்கு. இன்னும் ஒரு 295 ஏதோ நான் பார்த்தேன். அது வேற இருக்கு. இதோட பிசினஸோட ஒரு இன்ஃபோகிராஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் சைஸ் வந்து 25,000 கோடி 30ன்னு அந்த லட்சம் 5 பில்லியன்லாம் தாண்டி எங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் வந்து இத கொஞ்சம் பெருசுபடுத்திக்குவோம். இத கொஞ்சம் பெருசுபடுத்துனோம்னா நமக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும். இது சோர்ஸ் வந்து ஐபிஎஃப் தான் எடுத்திருக்கிறோம். ஸோ, இப்ப 2025ல வந்து 25 பில்லியன் போணும்னு நெனைக்கிறோம். இப்ப 13 பில்லியன் இருக்கு 2023ல. 2 வருஷத்துல இது டபுள் ஆகணும்னு பார்க்குறோம். இதுல டிஃபென்ஸ் புரொடக்ஷனுக்கு பார்ட்டிசிபேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அவங்களே வந்து 74% இருக்கிறாங்க. அதர் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்ட் ஜேவி இவங்க வந்து 5%, 6% இருக்கிறாங்க. பிரைவேட் கம்பெனிஸ் வந்து 19% இருக்கிறாங்க. ஸோ பிரைவேட் கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்கங்கிறது தனியா பார்ப்போம். டாடா, ரிலையன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. வேல்யூஸ் இன் புரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 7 பில்லியன் 7 இப்போ வந்து 7.7 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 7.6. சரி, இப்ப இது என்னது 6லேருந்து 7 இப்படி வந்திருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த டயத்துல வந்து 7.7 2022, 23ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆல்மோஸ்ட் வந்து டாலர் பிரைஸ் வந்து ரூ. 80 வந்துருச்சு. இப்ப இதே டயத்துல வந்து ரூ. 60, ரூ. 50 அந்த ரேஞ்சுல இருந்திருக்கும். ரூ. 60 ரேஞ்சுல இருந்திருக்கும். ஸோ, இப்ப இன்னைக்கு இந்த டயத்துல இது பெருசு, இந்த டயத்துல இது பெருசு. நமக்கு எனிவே எப்படி போனாலும் நமக்கு பில்லியன்ல கால்குலேட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, அது நம்மள பொறுத்தவரைக்கும் அது லாஸ் தான். அதனால தான் இண்டிஜீனியஸ நம்ம எடுக்கணும். எப்படிலாம் டிஃபென்ஸ் சர்வீஸ் எஸ்டிமேட்ஸ்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அந்த கிராஃபும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்ப
டிஃபென்ஸ் சர்வீசஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்களேன். ஃபண்ட் அலோகேஷன், பிரேக் டவுன் ஆஃப் ஃபண்ட் அலோகேஷன்ஸு. இப்போ நமக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 13% அந்த 5 மில்லியனோ பில்லியன் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதில் ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் என்னென்னா, அந்த 5 பில்லியன்னா அந்த 25 பில்லியனோ நம்ம இந்த இதில் பார்த்தோமே, கிட்டத்தட்ட வந்து 5 பில்லியனோ இது 25 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லைங்களா. இந்த 25 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறதுல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது ஜவான்ஸ், டிஃபென்ஸ் பீப்புள்ஸுக்கு வந்து சேலரி குடுத்தாகணும். ஆல்ரெடி ரிட்டயர் ஆனவங்களுக்கு பென்ஷனும் குடுத்தாகணும். நல்லா தெரிஞ்சு. ஆல்ரெடி ரிட்டயர் ஆனவங்களுக்கு பென்ஷனும் குடுத்தாகணும். ஸோ, அப்ப எல்லாம் போக மிச்சூண்டு கொஞ்சூண்டு காசு இருக்கும். அ கொஞ்சூண்டு காச வச்சு தான் நம்ம வந்து இப்ப சாமான்லாம் வாங்கணும். இதில கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நெறைய அவங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்றாங்க. அதுக்கப்புறம் எம்ஓயு போடுறாங்க. நம்மளே எல்லா இடத்துலயும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன மேக் இன் இண்டியா இதில வந்து அதுன்னா ஆத்ம நிபார் அப்படிலாம் சொல்றாங்களே, ஆத்ம நிபார், மேக் இன் இண்டியா அதில வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸில வந்து நெறைய ஊக்குவிக்கிறாங்க. தமிழ்நாடு கோயம்புத்தூர் வந்து டிஃபென்ஸ் காரிடாரா வருது. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க, அங்கே வந்து நெறைய இது இப்ப திருச்சியில வந்து ஓஎஃப்டி இருக்கு. அத மாரி நெறைய குட்டி, குட்டி தொழிற்சாலையெல்லாம் நெறைய வர ஆரம்பிச்சுரும். நமக்கும் வந்து சவுத் சைடு வந்து ஈஸியா மொபைலபிலிட்டிக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் சப்ளைஸ் எல்லாம் வந்து மொபைலபிலிட்டிக்கு நாளைக்கு வார்ன்னு வந்ததுன்னா, சவுத் சைடு நார்த்லேருந்து வர வேண்டாம். சவுத் சைடுல அப்படியே மூவ் பண்ணிருவாங்க. ஸோ, இப்ப கோயம்புத்தூர்ன்னு எடுத்தாக்க கேரளா, கர்நாடகா, கன்னியாகுமரி 3ம் கவர் ஆயிடும். அதே மாரி இந்த சைடு கன்னியாகுமரி, தூத்துக்குடி சைட்லயும் ஒரு காரிடார் போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். சப்ளை காரிடார்ன்னு கூட போடலாம். போட்டாங்கன்னாக்க அந்த சைடும் நல்லா கவர் ஆயிரும். அ அதனால கோயம்புத்தூர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். அ டக்குன்னு வந்து இப்ப எதிரியோட மிசைலே வந்தா கூட கேரளாவ தாண்டி தான் கோயம்புத்தூருக்கு வரணுங்கும்போது டைம் நமக்கு கிடைக்கிறது. கவுண்டர் அட்டாக் குடுக்கறதுக்கு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். அதே மாரி தஞ்சாவூர் ஏர் பேஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். தமிழ்நாட்டுல நான் சொல்றது. மிச்ச இதெல்லாம் ஈஸி டார்கெட். தஞ்சாவூர் ஏர் பேஸ் வந்து அவ்வளோ ஈஸி டார்கெட் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய சைனாவோட ஸ்ட்ரென்த் பிரகாரம். ஸோ, இப்ப இந்த இடத்துல இந்தியா ஹேஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 3 டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 2021ல. இப்ப நம்மளோட எக்ஸ்போர்ட் எக்யூப்மென்ட் வந்து நம்ம 15 பில்லியனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஏற்கனவே இருந்தத டபுள் பண்ண போறோம். ஆ இப்ப வந்து 7.7 நம்ம பார்த்தோம் இல்லையா இன்ஃபோகிராஃப்ல. அது டபுள் பண்ணணும் இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல. பிரைவேட் செக்டாருடைய பார்ட்டிசிபேஷன்ஸ வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து 25% ஆஃப் த யூனியன் பட்ஜெட்ல ஒதுக்கினாங்களே 25 பில்லியன். அதுல 25% தான் ஆர்&டிக்கு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேத்தட்டிக் கண்டிஷன். அப்ப இந்தியால இன்னைக்கு ரிசர்ச் பண்றவங்கலாம் நெறைய பேர் தியாகம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு கண்டிஷன்ல. கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா ஐடியாலஜி. நம்ம வந்து மேக் இன் இண்டியா அது அந்த அவங்க ஹிந்தி பேர் வந்து ஆத்மநிபார் இப்படிலாம் பேர் வச்சிருக்கிறாங்க. ஸ்ரீஜன் அப்படின்னு ஒண்ணு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிசினஸ் ஈஸி பிசினஸ்க்காக. நம்ம வந்து இண்டிஜினியேஷன் லிஸ்ட்ல வந்து 595 போக 400 அது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். இதுல 411 ப்ராடக்ட் வந்து இந்தியால ப்ரொடியூஸ் பண்றதுக்கான லிஸ்ட்ல இருக்கு. திருச்சிராப்பள்ளிலாம் கூட இருக்கு. அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலா ஒரு ஒரு கம்பெனி பார்க்கும்போதும் நம்ம பார்ப்போம். இப்ப நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, த்ரெட்டே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அத கவர்மெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாசிட்டிவா டர்ன் ஆயிருக்கு. இந்த த்ரெட்ட ஓவர் கம் பண்ணணுங்கிற விஷயத்துல வந்து டர்ன் ஆயிருக்குங்கிறது 2வது பாசிட்டிவ், 2வது ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. குவான்டிடேட்டிவ் மெஷர்மென்ட்ல வரும்போது நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் 2 கொண்டு வந்திருக்கிறோம். ஒண்ணு யுபி, இன்னொன்னு தமிழ்நாடு, கோயம்புத்தூர். ஸோ, அப்ப அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 194 டிஃபென்ஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸே வந்து இப்ப அதுல பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்பே வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நெறைய இருக்குங்க. இந்த டெக்னாலஜில என்ன நம்ம உள்ள போய் படிச்சு பார்த்தோம்னா, கேபிஎம்ஜின்னு ஒரு கம்பெனியோடதெல்லாம் போய் படிச்சு பார்த்தேன். என்ன இது? நெறைய விஷயம் நம்ம நம்ம நான் இன்ஜினியரிங் அதனால வந்து நெறைய விஷயங்கள் புரியாதுன்னு வச்சுக்குவோமே. ஏதோ ஒண்ணு என்னமோ பண்றாய்ங்க, பெருசா பண்றாய்ங்கன்னு மாத்திரம் தெரிஞ்சுக்கலாம். படத்த பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் எஃப்டிஐ வந்து 100% ஓப்பன் பண்றாங்க.
எப்படி 100% ஓப்பன் பண்ணி கொண்டு வராங்க. இதில அமெரிக்காவோட ஸ்டார்ட் அப்போட வந்து டெவலப்மெண்ட் அது அக்ரிமெண்ட் போட்டு அதையும் உள்ள கொண்டு வராங்க. அதுக்கு பேர் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இண்டெக்ஸ் வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸோட நம்ம வந்து இது பண்றோம். நான் டை அப் பண்ணியிருக்கிறோம். இந்த செக்யூரிட்டி சம்மந்தமான டெக்னாலஜி, இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கோஆப்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ, இப்ப இதெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கு அமெரிக்காவே வந்து ஏதாவது ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க இங்க இங்க வந்து 50% 70% அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஈஸியா தயாரிக்கிறதுக்கான அ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நாளைக்கு. வராதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா வேலைவாய்ப்பு நமக்கு கூடும். நமக்கும் வந்து அத அ ம ரெவென்யூ கூடுது. கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ அதாவது டிஃபென்ஸுக்கு ரெவென்யூ நமக்கு கூடுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல வரும்போது பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட எப்படி ரேஷியோ போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, 67.75 டிஃபென்ஸ் இந்தியாவோடது டிஃபென்ஸோடது. 32.25 வந்து ஃபாரினோடது வருது. அப்போ டொமஸ்டிக் வெர்சஸ் ஃபாரின் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, 67% நம்மளோட இதுவும், 32% அவங்களோடதுக்கும் நமக்கு அக்ரீமெண்ட் கொண்டு வராங்க. 100% எப்படிங்கிறது வேற. அது வேறு சில ப்ராடக்ட்டுக்கு இருக்கும். இந்த மாரி அ வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ப்ரொக்ரூட்மெண்ட்டோடைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து ரூ. 1500 கோடி ரூவாய்க்கு மேல உள்ள கொண்டு வருது. நெறைய டைரக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இது. இது வந்து ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரீசென்ட் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா, டிஆர்டிஓ வந்து இந்தியன் நேவிய வந்து அதில வந்து அ மெய்டன் ஃப்ளைட்ஸ் ட்ரையல் வித் சி பேஸ்டு எண்டோ அட்மாஸ்பரிக் இன்டர்செப்டார் மிசைல். அதாவது மிசைல் வந்து கொண்டு வந்து ப டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மெய்டன்னா ஃபர்ஸ்ட் இல்லையா? அதனால ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். அப்புறம் இண்டிஜீனியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஐஎன்எஸ் விக்ராந்த் அது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் மூலமா 2022ல அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அது ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணணுமா வேண்டாமாங்கிற டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டிஃபென்ஸ் புரொடக்ஷன்ஸ் வந்து 17,885 கோடி வந்திருக்கு. எப்போ வரைக்கும்? 2022 ஆகஸ்ட் வரைக்கும். டிஃபென்ஸோடைய புரொடக்ஷன்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்டோட புரொடக்ஷன்ஸ் வந்து 10,800 கோடி ரூவாய்க்கு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள வருது. நமக்கு இன்னும் ரோட் அஹெட் அப்படின்னு சொன்னாக்க, 70% வந்து செல்ஃப் ரியலைன்ஸ் வெப்பனரியா 2027க்குள்ள வரணுங்கிறது இந்தியாவோட ஃபோக்கஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு கவர்மெண்ட்டோடைய ஃபோக்கஸ் மாறாத அளவுக்கு இப்படியே இருந்தாங்கன்னா, டிஃபென்ஸும் நல்லாருக்கும். அதில இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய நம்மளும் நல்லா இருப்போம். என்னென்ன கம்பெனிஸ்லாம் பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு பெரும்பகுதி எல்லா கம்பெனியும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னுடைய கடமை லிஸ்ட் பண்றேன். HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் BDL, BEML அ இது இருக்கு. அப்புறம் வந்து மிஸ்ட்ரா தத்து நிகாம் லிமிடெட், அ மாஸாஜான் டாக் ஷிப் பில்டர்ஸ், கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கார்டன் ரீச் வந்து ஏதோ ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு 2,00,000 கோடி ரூபாய்க்கு வந்து ஆர்டர் பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் 10%லாம் ஷேர் ஏறிச்சு. கோவா ஷிப்யார்டு, அப்புறம் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டு இருக்குது. அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் இருக்குது. கிளிட்டர்ஸ் கிளிடர்ஸ் கிளைடர்ஸ் இந்தியா லிமிடெட் GIL, ட்ரூப் கம்ஃபோர்ட்ஸ் லிமிடெட் TCL, ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து மவுண்டைன்ஸ் இந்தியா லிமிடெட் MIL, யான் யந்த்ரா இந்தியா லிமிடெட் OEL, இந்தியா ஆப்டெல் லிமிடெட் OEL. ஐ திங்க் வந்து இவங்க தான் வந்து நமக்காக அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இப்போ நம்ம யூஎஸ் ஜிபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஜிபிஎஸ் சிஸ்டத்தை இவங்க தான் தயார்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. பட் இந்த ஆப்டெல் இருக்குது. நான் இதுக்குள்ளே போய் படிக்கும்போது யார் இப்போ நான் அப்படியே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுனால யார் பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியல.
நமக்கு இண்டிஜீனியஸ் ஜிபிஎஸ் சிஸ்டம் கொண்டு வராங்க. அந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து மிசைல் ப்ரோக்ராம்லலாம் இனிமே வந்து அது ப்ரோக்ராம் வந்து மாற்றப் போகிறாங்க. ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்கோப்பான கம்பெனி நம்ம வந்து வருங்காலத்தில் வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸையும் பார்ப்போம். ஆல்ரெடி பிஇஎம்எல் வந்து போட்டாச்சு. ரயில்வே ப்ராஜெக்ட் வரும்போதே பிஇஎம்எல்லும் சேர்த்து போட்டாச்சு. இப்போ பிஇஎல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க போட்டு அது அது பார்த்துக்கலாம். மிச்சது எல்லாத்தையும் நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம். எது எதுலலாம் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன் செய்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. என்னுடைய இது வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அதோடைய டொமஸ்டிக் டிமாண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்குது, இதோட டெவலப்மெண்ட் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு ஓரளவுக்கு டபுள் த்ரிபிள் அந்த இது வரைக்கும் டார்கெட் வரைக்கும் பண்ணுறது வந்து என்னுடைய பேட்டர்ன். நம்ம வந்து அந்த பேட்டர்னில் தான் நாம் அனாலிசிஸே பண்ணுறோம். நான் ரொம்ப நன்றி. நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு வியூஸை கொஞ்சம் ஏற்றுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஃபண்டமெண்டல்லேருந்து பேசுகிறோம். அதோட பேக் ஸ்டோரிலாம் கொஞ்சம் பேசுவோம். நம்மளுடைய அனுபவத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படித்ததே தான் திருப்பி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன்ஷிப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறதா நல்லா பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.